இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 55 அதிகாரம் 22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்விலே துரோகிகளால் அவர் துன்பப்படும் பொழுது இந்த சங்கீத பகுதியிலே அவர் எடுத்த ஜெபங்களும், அவர் யாருக்காக எதற்காக ஜெபித்தார் என்கிற காரியமும், அவர் தன்னுடைய நிலைமையையும், அவர் தன்னுடைய எதிர்பார்ப்பையும், தன்னுடைய தீர்மானத்தையும், கடைசியாக தேவன் தருகிற முடிவையும் குறித்து இந்த சங்கீதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே துரோகிகளால் துன்பப்படும் பொழுது அவர் ஒரு ஆழமான வேண்டுதலை செய்கிறார். கேளும் ஆண்டவரே, மறைந்திராதேயும், செவிகொடும், உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லி 1 2 அவ்வளவு அழுத்தமாக கேட்கிறார். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளும், நீர் மறைந்திராதையும், எனக்கு செவி கொடும், உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லி அவர் அங்கே ஆழமாக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 2வதாக அவர் எதற்காக ஜெபிக்கிறார் என்று சொன்னால், துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமாகவும், சத்துருக்களினுடைய கூக்குரலின் நிமித்தமாகவும், ஏனென்று சொன்னால் அவர்கள் பழி சாட்டுகிறார்கள், அவர்கள் குரோதம் கொள்ளுகிறார்கள், என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்லி வரிசையாக அடுக்கி கொண்டு அவர் செல்லுகிற இந்த பகுதியிலே அவர் யாரை மனதில் வைத்து இத்தனையாய் ஜெபிக்கிறார் என்று சொன்னால், அதை 12 13 14 நாம் பார்த்தோமானால் நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். அவரோடு கூட ஆலோசனை சொல்லத்தக்கதாக அவருக்கு வழிகாட்டியாக இருந்த அவருடைய ஆலோசனைகள் கர்த்தருடைய ஆலோசனையைப் போல இருந்த அகித்தோப்பேல் தன்னுடைய மகனோடு கூட சேர்ந்து கொண்டு இவருக்கு துரோகம் இழைத்தபடியினாலே அவர் தன்னுடைய காரியங்களை குறித்து இப்படி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் 12 என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன், எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். ஆனால் இப்பொழுது அவன் என்னை குறித்து என்னை வேதனைப்படுத்துகிறவன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நான் ஒருமித்து இன்பமாக ஆலோசனை பண்ணி கூட்டத்தோടെ தேவாலயத்துக்கு போனோம் என்று சொல்லி அவருடைய ஐக்கியத்தை அவர் அங்கே உணர்ந்தவராக, ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய முதுகிலே குத்துகிறது போல ஒரு பெரிய துரோகத்தை நான் எதிர்பார்க்காத சூழ்நிலையிலே அகித்தோப்பேல் செய்து விட்டாரே, அவர் செய்கிற அந்த துன்மார்க்கம், இடுக்கம், கூக்குரல், பழிசாட்டுதல், என்மேல் கோபம் கொள்ளுதல், குரோதம் கொள்ளுதல், இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறபடியினாலே, என்னை நிந்திக்கிற காரியங்களை அவர் செய்கிறபடியினாலே, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிற செய்கைகளை அவர் செய்கிறபடியினாலே நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் இங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அகித்தோப்பேலுக்காக, அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவீராக என்று சொல்லி ஜெபித்த சங்கீதக்காரன் இங்கே அதை விலாவரியாக தெளிவாக அவருடைய காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், இப்படி அவர்கள் எனக்கு துரோகம் பண்ணினதினால் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் என்னுடைய நிலைமை ஆண்டவரே எப்படி இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்தீயில் என்மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்று சொல்லுகிறார். அதிர்ச்சி உண்டாக்குகிற ஒரு பயம், அதுவும் என்னை மூழ்கடித்தது, என்னை மூழ்க பண்ணிட்டு என்று சொல்கிறார். அருக்களிப்பு, அதிர்ச்சி உண்டாக்குகிற பயம் என்று சொன்னால், தனக்கு உயிருக்குயிராக இருந்த ஒரு நண்பன், ஒரு வழிகாட்டியாய் இருந்தவன், ஆலயத்திற்கு செல்லும்போது கூடவே வந்த அவன் இன்றைக்கு எனக்கு எதிரணியில் நின்று கொண்டு இருக்கிறானே, அதை நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு அதிர்ச்சி உண்டாக்குகிற ஒரு பயம். அவனுடைய வார்த்தை, ஆலோசனைகள் தேவ வாக்கு போல இருக்குமே, இப்பொழுது அவன் என்னுடைய மகனோடு கூட சேர்ந்து விட்டபடியினால் நான் அழிந்து போவேனே என்கிற ஒரு சூழ்நிலையிலே அவன் கதறுகிறான். அதனால் தான் இப்படியும் ஜெபிக்கிறான். அவர்கள் பாசைகளை பிரிந்து போக பண்ணும், அவருடைய பாசைகள், அவருடைய ஆலோசனைகள் அகித்தோப்பேலினுடைய ஆலோசனையை அபத்தமாக்கும்படியாக, ஊசாயினுடைய ஆலோசனைகள் ரெண்டும் ஒன்றி போகாதபடி எதிரெதிர் துருவங்களாய் இருக்கும்படியாய் செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபித்துவிட்டு
அவர் நியாயப்பிரமாணத்தில் ஊறினவராக இருந்தபடினாலே அவர் தன்னிடத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு தீர்ப்பை எதிர்பார்க்கிறதையும் இந்த சங்கீத பகுதியிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக, அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. இது கோராகின் புத்திரர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாக இந்த பூமியினுடைய ஆழத்தில் இறங்கினவர்கள், உயிரோடு இறங்கினவர்கள், பூமி தன் வாயை திறந்து அவங்க உள்ளே விழுங்கி போட்டவர்கள் கோராகின் புத்திரர்கள். இவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவர்கள் கூடவே இருந்து எல்லா வழிநடத்துதலையும், தேவனுடைய வழிநடத்துதலையும் பார்த்து, மோசையோடு கூட ஆண்டவர் பேசுகிற, ஆண்டவர் பயன்படுத்துகிற எல்லாவற்றை அறிந்திருந்த போதிலும் முரட்டாட்டம் பண்ணிதன் நிமித்தமாக அவர்கள் மூழ்கடிக்கப்பட்ட அந்த ஒரு தண்டனையை நான் அதே போல தானே இவர்கள் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறார்கள் என்று அவர் எதிர்பார்க்கிறதை இங்கே பார்க்கிறோம். கடைசியாக அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எனக்கு புறாக்களினுடைய செட்டைகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று அவர் பறந்து போகும்படியான ஒரு சூழ்நிலையை விரும்பினாலும் அவர் இங்கே ஒரு ஆண்டவருக்குள்ளாக ஒரு தீர்மானம் எடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். இப்படிப்பட்ட துரோகங்கள் என்னுடைய வாழ்விலே இழைக்கப்படும் பொழுது, என்னுடைய வாழ்விலே அநேகர் எனக்கு துரோகம் செய்யும் பொழுது, நான் நம்பினவர்கள் எனக்கு துரோகிகளாய் மாறும் பொழுது, நான் சேர வேண்டிய ஒரு இடம் கர்த்தருடைய பாதமே. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே அவருடைய வசனங்களை தியானித்து நான் அவரிடத்திலே முறையிடுவேன், அவரிடத்திலே நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி சரியான ஒரு விடையை இங்கே சங்கீதக்காரன் எழுதினதின் நிமித்தமாக கடைசியாக கிடைக்கிற ரிசல்ட் அவரே சொல்லுகிறார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆதி முதல் வீற்றிருக்கிற தேவன் அவர்களுக்கு பதிலளிப்பார். மாறாத ஒரு தேவன், மாறாத உடன்படிக்கையின் ஒரு தேவன். அவர் திரளான கூட்டமாய் எதிர்த்து வந்த எல்லாரையும் அவர்களை மடங்கடித்து அவர்களை எல்லாவரையும் அகற்றி என் ஆத்மாவை சமாதானத்தோடு கூட காத்து கொள்ளுவார். அப்படிப்பட்ட இயேசுதானே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்று ஆண்டவர் அழைக்கிறாரே, அந்த அன்பின் ஆண்டவரை நாம் அவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பிலிப்பியர் 4:7 சொன்ன ஆசீர்வாதங்களும் நம்மை வந்தடையக்கூடியதாக இருக்கிறது. 1 பேதுரு 5:7 பேதுரு சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இங்கே இருக்கக்கூடிய பாரம் துரோகிகளால் இழைக்கப்பட்ட ஒரு மகா பெரிய ஒரு அநீதி. அதற்காக அவர் எப்படி ஜெபித்தேன், என்னுடைய நிலைமை எப்படி காணப்பட்டது, எவ்வளவோ வியாகுலப்பட்டேன், மரண திகில் என்னை பிடித்து கொண்டது, அருக்களிப்பு என்னை மூழ்கடித்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் அவரை நோக்கி தியானித்து முறையிடுவேன் என்று நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவர் என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆண்டவர் அவனுடைய மகனாகிய அப்சலோமின் கரங்களில் ஒப்பு கொடுக்கவில்லை. அகித்தோப்பேல் உயிரோடு இறங்குகிறதற்கு பதிலாக நாண்டு கொண்டு செத்ததையும் இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அவருடைய பாதங்களை இறுக பிடித்து கொள்ளுவோம். நிச்சயமாக நம்முடைய சமாதானத்திற்குரிய பாதைகளிலே ஆண்டவர் நடத்துகிறதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே தந்தருள்வாராக. ஆம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்தது